வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலன். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். உங்கள் ராசிக்குள்ளே யார் இருக்காங்க? சூரியன், புதன், சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு 8ஆம் வீட்டில் செட்டில் ஆகிறார். ஆனால் குரு செவ்வாயை பார்க்கிறார். இப்போ 2 விஷயம் நடக்கிறது. சனி வக்கர நிவர்த்தியாவது நல்லது. சனியும் செவ்வாயை பார்த்தார், குருவும் செவ்வாயை பார்த்தார். அப்போ சனி செவ்வாயை பார்க்கும்போது என்னாகும்? நமக்கு நிறையா கோபம் வரும், சண்டை வரத்துக்கான ஒரு விஷயம். ஏன்னா சனி செவ்வாயை ட்ரிகர் பண்ணுவார். ஆனால் குரு செவ்வாயை பார்க்கும்போது அமைதிப்படுத்துகிறார். அப்போது என்ன நடக்கிறதுனா, நமக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காமிக்காமல் அதை அடக்கி ரொம்ப மெச்சூர்டு பிஹேவியர் நம்மை அறியாமல் நமக்குள் வரும். அப்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் தெளிவு இருக்கும், ஒரு கண்டிப்பும் இருக்கும். அது போன்ற பேச்சுக்களாக இருக்கும். ஆனால் சண்டையாக மாறாது. இது சிறப்பு. சில நேரங்களில் செவ்வாய் சனியை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. மைண்டில் கொஞ்சம் அஜிடேஷன் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணும். வெளியில் காமிச்சிக்கல, வெளியில் நல்லபடியாக பேசிட்டீங்க. இருந்தால் கூட சில பேர் பார்த்தோம்னா நம்ம ஒரு பெரிய அதிகாரிகிட்ட பேசிட்டு வரும்போது ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்காக பேசிட்டு வெளில வந்துடுவோம். சொல்லுவோம், அயோக பய, திருட்டு பய அப்படின்னு சொல்லுவோம். அது மென்டல் அஜிடேஷன். ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் நல்லது. ஸோ இது போல் ஒரு சூழலை பற்றி சொல்கிறது. ஹெல்த் எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்தில் பெரிய பிரச்சனைகள் வராது. சின்ன சின்ன பிரச்சனைகள், நெடுநாள் பிரச்சனை இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் அது தீர்ந்து போகும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலத்தை தருவார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சூரியனும் இருக்கார். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த வார ஆரம்பத்தில் பெரியவர்களுடைய ஆசைகள், இந்த மாதிரி கோவில், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது. சில நேரங்களில் நெடுந்தூர பயணம் கூட மேற்கொள்வீங்க. மிடில் பார்ட் ஆஃப் த வீக்கில் உங்களுடைய மிஷன் சக்ஸஸ், அதாவது எதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த மிஷன் நமக்கு சக்ஸஸ் ஆகும். வார இறுதி நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் வார இறுதியில் நான் ஏதாவது வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருந்தால் அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான ஃபைனலைசேஷனுங்கிறது நல்லபடியாக நடக்கும். சில பேர் புதுசாக தொழில் தொடங்குவதற்காக பிரயத்தனப்படும் போது அதுவும் நல்லபடியாக முடியக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வார இறுதி. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் வீக்காக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.